மறுபடியும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இதை போல ஒரு நல்ல நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற உண்மை செய்தியை நாம் நினைத்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நல்ல ஆராதனைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை தந்து தேவன் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது மற்றும் 20ஆம் வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பின்பற்றுகிற இந்த மார்க்கத்துக்கு ஒரு பேர் இருக்கு, ஜீவ மார்க்கம். ஜீவன்னா உயிர், உயிரோடு இருக்கிற மார்க்கம். அப்போ இந்த மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறது எல்லாம் ஜீவ மார்க்கம் அல்ல, அது மரண மார்க்கம். ஏன்னா அதை ஸ்தாபித்தவர்கள், அந்த கொள்கைகளை பரப்பினவர்கள், அந்த மார்க்கத்திற்காக செயல்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே மண்ணோடு மண்ணை அணிஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. மரணத்தோடு அவர்களுடைய சகாப்தம் முடிந்து விட்டது. மரணத்தோடு அவர்களுடைய வரலாறு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து சுமார் 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் அவர் கொடூரமாய் பாடுபட்டு 3 ஆணிகளிலே சுமார் 6 மணி நேரம் தொங்கி தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அவர் மரித்தார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக அவர் மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்படி அந்த இயேசு உயிரோடு எழுந்ததுனால தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு ஒரு பேர் இருக்கு, ஜீவ மார்க்கம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தைரியமாக நம்பலாம், நம்முடைய மார்க்கத்துக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. அப்போ இந்த ஜீவ மார்க்கத்தை பின்பற்றுகிற நமக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தருகிற ஆசீர்வாதங்களை குறித்த ஒரு தியான செய்தியை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த ஜீவ மார்க்கத்துக்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து ஸ்தாபித்த இந்த ஜீவ மார்க்கத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் சிந்திப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். எபிரேயர் 2 அதனுடைய 15ஆம் வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. இந்த ஜீவ மார்க்கத்திற்குள் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், மரண பயத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. மரணத்தை குறித்த பயம் அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் பிடிக்கப்பட்டிருந்த நபர்களை எல்லாம் விடுதலையாக்கி இருக்கிறார். யார் இந்த இயேசுவை விசுவாசித்து தங்களுடைய வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்று யார் அதை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்காது? மரண பயம் இருக்காது. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? அல்லேலூயா. மரணத்தை குறித்து பயம் இருக்கா? அல்லேலூயா. பரீட்சையை குறித்து பயம். 12, 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகளை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிரைட்டாக இருக்காங்க. எப்பா ஒரு வழியாக என்ன முடிஞ்சிட்டு, எக்ஸாம் முடிஞ்சிட்டு. ஏன்னா அந்த தேர்வு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு என்ன இருந்தது? ஒரு விதமான பயம். ஆனால் இந்த பயம் பாருங்கள், எக்ஸாம் ஓவர் ஆனவுடனே பயம் என்ன செஞ்சுட்டு போயிட்டு. ஆனால் மரண பயம் என்பது இப்படி ஒரு டைம் டியூரேஷனில் போகிறது அல்ல, ஜீவ காலம் எல்லாம். அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்குள்ளே என்ன இருந்துகிட்டே இருக்கும்? மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்து இந்த ஜீவ மார்க்கத்தை ஸ்தாபித்தபடினால இதில் அங்கமாக இருக்கிறவர்களுக்கு என்ன பயம் கிடையாது? மரண பயம் கிடையாது. அல்லேலூயா. மரணத்திலிருந்து அவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15:26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அல்லேலூயா. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். வெளிப்படுத்தல் 6:8 பார்க்குறோம், அங்கே ஒரு தூதன் இருக்கிறானா, அந்த தூதனுக்கு பேரே என்னது?
மரணம் அப்படின்னா அவன் வந்தாலே ஏரியா ஃபுல்லாக என்ன வந்துடும்? மரணம் வந்துடும். அவனுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு நீ போ அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் அவன் என்ன செஞ்சிருவான்? அழித்து விடுவான். மரணத்தினால் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு என்ன செஞ்சிருவான்? கொண்டு வந்துடும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்வில் மரணம் என்பது நித்திய ஜீவனுக்கான நுழைவு வாயில் தான் மரணம். அதனால் மரணம் அப்படிங்கிறத குறித்து நமக்கு என்ன கிடையாது. ஜீவ காலமெல்லாம் இருந்த பயத்திலேருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நம்மளை விடுதலை ஆக்கிட்டார். இப்போ ஒரு கேள்வி, உயிரை நீங்கள் யாராவது விலைக்கு வாங்க முடியுமா? நம்முடைய அப்பா நம்முடைய உயிரை காப்பாற்ற முடியுமா? அப்பா என்னன்னாலும் ஜீவரில் உயிரை காப்பாற்ற முடியுமா? அம்மா எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஒன்று ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தாயால் உயிரை காப்பாற்ற முடியுமா? முடியுமா? முடியவே முடியாது. எவ்வளோ பெரிய பலசாலி திறமசாலியாக இருந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியுமா? சொல்லுங்கள். தலை சிறந்த மருத்துவராக இருந்தாலும் உயிரை காப்பாற்ற முடியுமா? பணத்தை வச்சு உயிரை காப்பாற்ற முடியுமா? எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் மரணம்னு ஒன்று வந்துட்டுன்னா அந்த மரணத்தின் பிடியிலேருந்து மனுஷனை யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்றவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வால்டேர் அப்படிங்கிற ஒரு மனிதன், நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக செயல்பட்டவன், வேதாகமத்தை கண்டுபிடித்தால் கிழித்து எறிபவன், தீயிட்டு கொளுத்துபவன், நான் இருக்கிற வரைக்கும் இந்த வேதம் அப்படிங்கிற ஒன்று இந்த பூமியில் என்ன செய்யாது, இருக்காது, அதை அழிச்சிருவேன்னு சொல்லி தீவிரமாய் திட்டமிட்டு செயல்பட்டவன் திடீர்னு மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் சிக்கிட்டான். இப்போ தலை சிறந்த மருத்துவர் அவனுக்கு ட்ரீட் பண்ணுறாரு. இப்போ இவனுடைய நிலைமை நாளுக்கு நாள் என்ன செஞ்சுட்டே இருக்குது, மோசமாக போயிட்டே இருக்குது. அப்போ இந்த வால்டர் அந்த டாக்டரை பார்த்து கேட்குறான், ஒரு 6 மாதம் மட்டும் எனக்கு உயிரை என்ன செஞ்சுருங்க, காப்பாற்றி கொடுத்துருங்க, என் சொத்தையே உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன், எழுதி வச்சிடறேன்டா. அந்த டாக்டர் சொன்னார், வால்டர் வெரி சாரி, 6 மணி நேரம் கூட உன் உயிரை கொடுப்பதற்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. இந்த தீவிர சிகிச்சை பிரிவுக்குள்ளே யாரையாவது உள்ளே அனுப்பிட்டு பதட்டத்தோடு வெளியே நிற்போம். அல்லேலூயா. உள்ள டாக்டர்ஸ் நர்சஸ்லாம் ரொம்ப வேகமாக என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து மெதுவாக வெளியே வருவாங்க. என்னாச்சு, எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம். இனிமேல் கடவுளை தான் நீங்கள் என்ன செய்யணும், வேண்டிக்கிடணும், அவ்வளோதான் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் படித்து கையாண்டு கொண்டு இருக்கிற இந்த மருத்துவ முறையால் ஒரு உயிர் என்ன செய்ய முடியாது. அப்படின்னா மரணத்தின் மேலே யாருக்குமே என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. மரணத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவிப்பதற்கு ஒருவராலும் கூடாது. ஆனால் இயேசு உயிர் தெழுந்து இந்த மார்க்கத்தை ஸ்தாபித்தபடினால மரணத்தின் மேல் அவர் அதிகாரம் எடுத்தார், பாதாளத்தின் மேல் அவர் அதிகாரம் எடுத்தார். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கமிட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்ன்றான். அவன் அன்னைக்கே சொல்கிறான் பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடக்கிறேன். அப்படின்னா கர்ணம் தப்புனா அப்படி தான் சூழ்நிலை. ஆனால் அவன் சொல்கிறான், எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் எனக்கு என்ன கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். அல்லேலூயா. அப்போ உயிருள்ள மார்க்கத்தை குறித்த ஒரு அறிவை ஆண்டவர் அன்னைக்கு அவனுக்கு என்ன செய்திருந்தார், கொடுத்திருந்தார். அவர் சொல்றாரு, உம்முடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டீர். அன்னைக்கே மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட போது அந்த மேசியா இந்த பூமிக்கு வந்து மரித்தாலும் அவர் மறுபடி உயிரோடு எழும்புவார். ஏன்னா அவர் அழிவை மனிதர்கள் காண்பது போல என்ன செய்வதில்லை, காண்பதில்லை. அதனால தான் மரணத்தை கண்டு தாவீதுக்கு என்ன கிடையாது, கோலியாத்தை கண்டு எல்லாரும் பயந்தாங்க, அவனுடைய உருவத்தை கண்டு எல்லாரும் பயந்தாங்க, அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை கண்டு எல்லாம் பயந்தாங்க. எதுக்கு பயந்தாங்க? அவங்க கூட சண்டை போட்டு செத்துருவான்னு பயந்தாங்க, வேற ஒன்று தோல்விக்காக பயந்தாங்க. அதெல்லாம் ரெண்டாவது. அவன் கூட போய் மோதி என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். எதுக்கு வம்ப விலை கொடுத்து வாங்கணும்னு தான் ஓடி ஒளிஞ்சாங்க. சவுல் கூட உள்ளேருந்து என்ன செய்ய முடியல, வெளியே வர முடியல. ஆனால் இந்த இளைஞன் தாவீதுக்கு மரணத்தின் மேலே ஒரு பயமே இல்லை பாருங்க. தைரியமாக அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ணுறான். ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமாக சொல்லுங்கள். அப்போ இந்த ஜீவ மார்க்கத்திற்குள் நீங்கள் வந்திருக்கிறதுனால மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தால் கூட உங்களுக்கு பயம் வராது. அல்லேலூயா. மரணத்துக்கும் எனக்கு எவ்வளோ கேப்பு தான் இருந்தது, அவ்வளோதான். அப்படி தான் அனுபவத்தை சொல்கிறான். ஆனால் அப்படி இருந்தால் கூட நமக்கு என்ன வராது, பயம் வராது. அல்லேலூயா. மரணத்தின் நிழல் நம்மை தொட முடியாது, மரண வாசனை நம்ம மேலே வீசாது, மரண அவதி நமக்கு ஏற்படாது. அல்லேலூயா. மரண வலி நமக்கு வராது,
மரண கண்ணியில் நாம் அகப்பட மாட்டோம். ஏன்னா மரணத்தை ஜெயித்த இயேசு இந்த ஜீவ மார்க்கத்தில் நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாரும் மரணத்தை குறித்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை கொடுத்தார். ஆண்டவர் அனுமதிக்காமல் மரணம் என்ன செய்யாது. நாம் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து முடித்து, ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்துக்கு நான் வர்றதுக்கு ரெடி, என்னைய கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு நீங்கள் மனப்பூர்வமாக கேட்டால் தான் உங்களை கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பாதி வயதில் ஒருத்தரை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், எடுத்துக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்ய முடியாமல் போயிருமோ, பயப்பட வேண்டாம். நான் எல்லாத்தையும் பாதியிலே விட்டுட்டு போயிடுவனோ, அப்படிலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய ஜீவனுக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார். எல்லா ஜீவன்களின் சுவாசமும் அவர் கையில் தான் இருக்குது. அவர் கொடுக்க அது வாங்கும், அவர் எடுக்க அது கொடுத்துரும். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார். அதனால் மரணத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. மரணத்தின் நிழல் உங்களை பின்தொடர முடியாதுன்னு அறிக்கையிடுங்க. மரணம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் நினைவுகள் உங்களை வந்து பயம் முறுத்துது அப்படின்னா, ஜீவாதிபதி என்னோடு கூட இருக்கிறார், அறிக்கையிட்டு பாருங்கள். அல்லேலூயா. இந்த ஜீவ மார்க்கத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஏசப்பா இந்த ஜீவ மார்க்கத்தில் அவர் உயிர் தெழுந்து ஸ்தாபித்து நம்மளெல்லாம் சேர்த்துருக்கிறார்னா என்ன சொல்கிறாரு? பிதாக்களுக்கு வாக்குத்தத்தை எப்படி நிறைவேறியதோ அதை போல் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். உங்களை குறித்து சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும்? கண்டிப்பாக நிறைவேறும். பிதாக்கள், முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய வாழ்வில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவித்ததுனால அவர்கள் உலகத்திற்கே ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறினார். அல்லேலூயா. உன் சந்ததியை இந்த பூமிக்கே எப்படி மாற்றுவன்னார் ஆண்டவர்? ஆசீர்வாதமாய் மாற்றுவன்னார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவன்னார். உன் பேரை நான் பெருக பெருமைப்படுத்துவேன் அப்படின்னார். உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை ஆண்டவர் அப்படியே செஞ்சார் பாருங்க. ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை 100 மடங்கு பலனை காண உதவி செய்தார். யாக்கோபை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றி ஒரு பெரிய கோத்திரத்திற்கே அவனை என்ன செஞ்சிட்டார்? பிறப்பிடமாய் மாற்றி விட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த உயிர் தெழுந்த இயேசு நமக்கு அவர் வாக்கு தத்தங்களெல்லாம் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். இந்த மாத கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை வாக்காய் தந்திருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் அப்படின்னாலே மீட்டெடுக்கிறவர். மீட்பருடைய 3 வேலைகளை நான் சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்க? அல்லேலூயா. பொருளாதார நெருக்கடி நிமித்தம், கடன்பட்டது நிமித்தம், வறுமை நிமித்தம், ஏழ்மை நிமித்தம் தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய சொத்துக்களை அவன் விற்று அது அவன் கையை விட்டு போயிருக்குமானால் நெருக்கமான உறவினன் மீட்பராய் வந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அதை மீட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பார். கடன் பாரங்களிலிருந்து மீட்டெடுப்பார். நீங்கள் இழந்து போன சொத்துக்களை மீட்டு கர்த்தர் உங்கள் கரங்களிலே தருவார். இழந்த சுதந்திரங்களை மறுபடியும் மீட்டு கர்த்தர் உங்கள் கைகளிலே கொடுப்பார். அல்லேலூயா. அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தால் அடிமைப்படுத்தப்பட்ட நிலையிலிருந்து மீட்பர் என்ன செய்யணும்? விடுவிக்கணும். உங்கள் அடிமைப்படுத்த இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. எந்த பிசாசின் வல்லமைக்கும் அதிகாரம் கிடையாது. மாயம் பண்ணி மந்திரம் பண்ணிலாம் உங்களை கட்ட முடியாது. பில்லி சூனிய செய்வன பண்ணிலாம் உங்களை மடக்க முடியாது. உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஏன்னா மீட்பர் உங்களை விடுவிக்கிறவர். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் யாரும் சிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அந்த வல்லமை நம்மை அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்து விடுதலையாக்குகிறது. ஒருவரும் எதற்கும் அடிமைகளாக இருக்க கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். அந்த மீட்பருடைய 3வது வேலை, சத்துருக்களினாலே நீங்கள் ஏதாவது அதிகமான பாதிப்புகளை சந்தித்திருப்பீர்களானால் மீட்பர் பழி வாங்குவார். நானே பதில் செய்வேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். நீங்கள் களத்தில் என்ன செய்யக்கூடாது? இறங்கக்கூடாது. நீங்கள் உங்கள் மசில் பவர் என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. நீங்கள் நான் யார் தெரியுமா அப்படின்னு போய் என்ன செய்யக்கூடாது? ஏதாவது முந்தி செய்யணும்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் மீட்பருடைய வேலை. அப்போ இதெல்லாம் வாக்கு தத்தமாய் கர்த்தர் இந்த மாதம் என்ன செஞ்சிருக்கிறார்? அப்போ உயிர் தெழுந்த இயேசு வாக்கு தத்தங்களை பிதாக்களுக்கு நிறைவேற்றினது போல உங்களுக்கு என்ன செய்வார்?
நிறைவேற்றுவார். ஒவ்வொரு முறை கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் பெற்றிருக்கிற வாக்குத்தத்தங்களை நினைவுபடுத்துங்கள். விசுவாசத்தோடு அந்த வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள். அதை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபங்களிலே உச்சரியுங்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசுவினால் இந்த ஜீவ மார்க்கத்தில் நமக்கு கிடைக்கும் அடுத்த ஆசீர்வாதம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வசனம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. இந்த ஜீவ மார்க்கத்தில் அவரை பின்பற்றி இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் சர்வ அங்கத்திலும் தெய்வீக சுகம் உண்டு. தலை முதல் பாதம் வரைக்கும் உங்களுக்கு சரீரத்தில் ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் சரீரத்தின் உள்பகுதி வெளிப்பகுதிகளிலே நீங்கள் எங்கே பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்களை குணமாக்கும். மருத்துவர்கள் தீர்க்க முடியாது என்று சொன்ன வியாதிகளையும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை தீர்க்கும். 40 ஆண்டுகளாக நடக்க முடியாமல் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷனுக்கு சர்வாங்க சுகத்தை இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை கொடுத்தது. அல்லேலூயா. அவன் கால்களை பலப்படுத்தியது, கரடுகளை பலப்படுத்தியது. அதை போல எலும்புகளிலே பாதிப்புகள் இருக்குமானால் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உங்கள் எலும்புகளிலே கிரியை செய்யும். நரம்புகளிலே பிரச்சனைகள் இருக்குமானால் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை நரம்பிலே இருக்கிற பலவீனங்களை மாற்றும். உடல் உறுப்புகளிலே இதயம், சிறுநீரகம், இந்த மாதிரி எங்க முக்கியமான உறுப்புகளிலே பாதிப்புகள் இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நீங்கள் இன்றைக்கு குணமாவீர்கள். இந்த ஜீவ மார்க்கத்தில் உங்களுக்கு தெய்வீக சுகம் உண்டு. அல்லேலூயா. பலவீனத்தை குறித்து பயப்பட வேண்டாம். மருத்துவ அறிக்கைகளை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இது தீர்க்கவே முடியாதான், இது லைஃப் லாங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணுமா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்து ஆராதித்து பாருங்கள். உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலையை சரீரத்திலே அவர் கொடுப்பார். தெய்வீக சுகம் உங்களுக்கு இருக்கும். மருந்து மாத்திரையில் கிடைக்காத சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து கிடைக்காத சுகத்தை உங்க சரீரத்தில் தருவார். உங்க எலும்பு தேய்மானங்களை கர்த்தர் மாற்றுவார். ஜீரண கோளாறுகளை கர்த்தர் மாற்றுவார். கண்களில் இருக்கிற பாதிப்பை கர்த்தர் மாற்றுவார். மூட்டில் இருக்கிற வலிகளை கர்த்தர் மாற்றுவார். முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். இதயத்தில் இருக்கிற பாதிப்புகளை கர்த்தர் மாற்றுவார். மூளையில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் சீராக இயங்குவதற்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை சர்வாங்க சுகத்தை உங்களுக்கு தரும். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த ஜீவ மார்க்கத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினால் கிடைக்கும் அடுத்த ஆசீர்வாதம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமான இதை பொழிந்தருளினார். அல்லேலூயா. 32 எழுதப்பட்டிருக்கு, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எப்படி இருக்கோம்? அப்போ ஆண்டவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினதுனால இந்த ஜீவ மார்க்கத்தில் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிஃப்டாக கிடைக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு ஈவாய் கொடுக்கப்படுகிறது. அவருடைய வல்லமையினால் நாம் நிரப்பப்படுகிறோம். இந்த பொல்லாத உலகத்தில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஆவியானவர் நமக்கு பொழிந்தருளப்படுகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி அவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்தது இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் அது பூமியில நிறைவேறியது. இன்றைக்கும் தேவன் தம்முடைய ஆவியினாலே வாஞ்சியோடு தாகத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இன்னும் நீங்கள் யாராவது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெறாதவர்களாக இருப்பீர்களானால் இது உயிர்த்தெழுந்த இயேசுவினால் உங்களுக்கு கொடுக்கப்படும் வாக்குத்தத்தம். இது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் தாகத்தோடு காத்திருந்து எனக்கும் இந்த ஆவியின் நிறைவை தாரும் என்று ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவார். அப்போ நீங்கள் சங்கீதக்காரன் தாவீதை போல சொல்லலாம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினால் நமக்கு கிடைக்கும் அடுத்த ஆசீர்வாதம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு இப்போ பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து அவர் அமைதியாக இல்லை, இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று வேடிக்கை பார்த்து கொண்டு இல்லை, இரத்தத்தினால் மீட்டெடுத்த அவருடைய பிள்ளைகளாகிய நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஏன்னா எதிராளியாகிய சத்துரு சகோதரர்கள் மேலே அவன் குற்றம் சாட்டும்படியாக இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போய் என்னை குறித்து உங்களை குறித்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அல்லேலூயா. இந்த பிரசங்கம் பண்ணுறார் பார்த்தீங்களா, இந்த பாஸ்டர் அவர் யார் தெரியுமா அப்படின்னு என்ன குறித்து போய் என்ன செய்கிறான், கம்ப்ளைண்ட் பண்ணுறான். இந்த உட்காந்து வசனம் கேட்குறாங்களே, பார்க்குறதுக்கு அழகாக நல்ல விசுவாசிகள் மாதிரி பயபக்தியாக உட்காந்துருக்காங்களே, இவங்களாம் உண்மையில யார் தெரியுமா அப்படின்னு போய் ஆண்டவர்கிட்ட போய் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், சத்துரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்படி அவன் சில குறிப்பிட்ட காரியங்களெல்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்காக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். என் மகனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் மகளுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், ஏன்னா முற்றும் முடிய அவர்களை ரட்சிப்பதற்கு என்ற வல்லமை இருக்கு. பிதாவே இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்துடலாம். இந்த ஒரு விசை கொஞ்சம் தயவு பாராட்டும், உங்கள் இரக்கத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனே என் மகனுக்கு இறங்குன்னு சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த இயேசு ஜீவ மார்க்கத்தில் இணைந்திருக்கிற நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார். அப்படிலாம் அவர் ஒவ்வொரு நாளும் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசுறதுனால தான் இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். இல்லாட்டி பிசாசு சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் அவன் அடுக்கி கொண்டு போய் கொடுத்ததுக்கெல்லாம் நம்ம மேலே என்றைக்கும் என்ன வந்திருக்கணும், நியாய தீர்ப்பு வந்திருக்கணும், ஆக்கினை தீர்ப்பு வந்திருக்கணும், தண்டனை நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு இந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நம்ம அவரை நம்பி வந்து அவர் ஆராதிச்சிட்டு இருக்கிறதுனால நமக்காக அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறார், பரிந்து பேசுகிறார். கடைசியாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவினால் இந்த ஜீவ மார்க்கத்தில் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. இந்த ஜீவ மார்க்கத்தில் நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, த ஹோப் ஆஃப் க்ளோரி, மகிமையின் நம்பிக்கை என்ன தெரியுமா, மரித்தாலும் நாம் உயிரோடு எழும்புவோம். அல்லேலூயா. மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு மறுரூபத்தின் அனுபவம் என்ன செய்யுது, இருக்குது. இயேசுவானவர் இந்த பூமிக்கு கண்டிப்பாக என்ன செய்வார், அவர் வருவார். அல்லேலூயா. பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி என்ன செய்வார், வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களுடனே அவரோடு கூட நாம் என்ன செய்வோம், இருப்போம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையை இந்த மார்க்கத்தில் இயேசு நமக்கு தருகிறார். உயிர்த்தெழுந்ததுனால தான் மரணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, கிடைத்திருக்கு. இந்த உயிர்த்தெழுதலில் 1ஆம் உயிர்த்தெழுதல் 2ஆம் உயிர்த்தெழுதல்னு 2 பகுதி இருக்குது. பைபிள் சொல்லுது 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. ஏன்னா 1ஆம் உயிர்த்தெழுதலில் யார் உயிரோடு எழும்புவாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளே யார் மரிக்கிறாங்களோ அவங்க தான் உயிரோடு எழும்புவாங்க. கிறிஸ்தவர்களாய் மரிப்பவர்கள் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்தவ பெயரோடு மரிப்பவர்கள் அல்ல. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான், புது சிருஷ்டியாக இருப்பான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், இருதயத்தில் ஒரு நல்ல மறுரூபம், மனம் புதிதாகுகிறதுனால ஒவ்வொரு நாளும் அந்த லைஃப்பில் ஒரு மனம், கிறிஸ்துவின் வாசனை, கிறிஸ்துவின் நற்கந்தமாக எல்லா இடத்துலையும் என்ன செய்வாங்க,
இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் உயிரோடு நினைச்சுவாங்க, எழும்புவாங்க. அப்படி உயிரோடு எழும்புகிறவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக அந்த பிரதிபலனை பெற்றுக்கொள்ள அவருடைய கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அவன் தன் தன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்தில் போய் என்ன செய்யணும், நம்ம நிற்கணும். அங்கே தண்டனை கிடையாது, அங்கே பலன், பிரதிபலன், ரிவார்ட். அல்லேலூயா. முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கெடுக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை கல்யாண விருந்தில் பங்கெடுக்கலாம். அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியில் இயேசுவோடு இந்த பூமியில் வந்து என்ன செய்யலாம், ஆளுகை செய்யலாம். புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்படும் போது ஆண்டவரோடு கூட யுகா யுகமாய் வாழலாம், நித்தியமாய் வாழலாம். ஆனால் பாவிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருந்தும் அல்லது இயேசுவின் அன்பை குறித்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருந்தும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனம் போன போக்கிலே வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கை முடித்தவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன செய்ய மாட்டாங்க, பங்கெடுக்க மாட்டாங்க. அவங்க 2ஆம் உயிர்த்தெழுதலிலே உயிரோடு எழும்புவார்கள். பாவிகளும் கண்டிப்பாக உயிரோடு என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. எப்போ? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்காக. அங்கே அவர்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, அங்கே அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அங்கே அவர்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை. நேரடியாக எங்கே போயிடுவாங்க, அக்கினி கடல் நரகத்துக்கு என்ன செஞ்சுருவாங்க. அங்கே போனதுக்கப்புறம் யாருமே ஒன்று நித்திய மோட்சம் அல்லது நித்திய நரகம். அப்போ இந்த ஜீவ மார்க்கத்தில் வந்தவங்களுக்கு நித்திய ஜீவன், மோட்சம், மகிமை, நம்பிக்கை. அல்லேலூயா. அதோடு தான் நம்ம இப்போ இந்த பூமியில் என்ன செஞ்சிட்ருக்கோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். இதுதான் இந்த உயிர்த்தெழுந்த இந்த இயேசு இந்த ஜீவ மார்க்கத்தில் நமக்கு தருகிற ஆசீர்வாதம். இப்போ இயேசு எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது. 2வது நம்ம காலம் எப்போ முடியும்னு நினச்சியாது தெரியாது. அப்போ இந்த ஜீவ மார்க்கத்தில் நம்ம கடைசி வரைக்கும் செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்ன செய்யுது இருக்குது. யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருட்ட ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? ஆமென். 3 தடவை கேட்டார். அதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னிடத்தில். அப்போது இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிற உங்கள்கிட்டையும் ஏண்டையும் அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்கள் அவரை என்ன செய்யணும், நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? எல்லாரை காட்டிலும் அதிகமாக அவரை நேசிக்கணும். அல்லேலூயா. உலகத்தில் நான் இவரை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இயேசுக்கு இணைய வேறு யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இயேசு தான் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் வாயால் சொல்லலாம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். அவர் அப்படின்னு ஸ்கேன் பண்ணுவார். உன் இருதயம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. உன் மனம் எங்கே நாட்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எதை அதிகமாக நேசிக்கிறேன்னு தெரியும்னு நம்மளை அவர் ஸ்கேன் பண்ணி நம்மளை என்ன செஞ்சுருக்கோம், மண்டையில் நறுக்குன்னு கொட்டிடக்கூடாது. அப்போ நம்ம இன்றைக்கி நம்மளை அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் எல்லாவற்றை காட்டிலும் உங்களை நான் அதிகமாக நேசிப்பேன். பேதுருவை பார்த்து சொல்கிறார், என்னை பின்பற்றி வா. முழுசாக நேசிச்சதுக்கப்புறம் என்னை பின்பற்றி வான்றார். அல்லேலூயா. அப்போ இந்த பூமியில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஆள் யார் தான்? இயேசு. ஏன்னா அவர் தான் குறைவில்லாதவர், அவர் தான் பூரணமானவர். அவருடைய அடிச்சுவட்டை தான் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். இந்த பூமியில் எல்லாரும் பூரணமானவர்கள் அல்ல. நம்ம எல்லாரும் பூரணத்தை நோக்கி தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன கேட்குறாரு, என்னை பின்பற்றி வா. அப்போ நீங்கள் எல்லோரும் இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஆராதனையில் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது யாரை பின்பற்ற? இயேசுவை பின்பற்ற. இந்த ஜீவ மார்க்கத்தில் அவர் காண்பித்த வழியில் நடந்து அவரை பின்பற்றி செல்ல உங்களை அர்ப்பணிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 அவர் பரமேறி செல்லும்போது சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன செய்யுங்க, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க, போதிங்க, உபதேசிங்கன்னார். அப்படின்னா சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. இந்த 3 நீங்கள் செய்யாமல் இந்த ஜீவ மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களை வச்சு ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. 1, அவரை முழுமையாக நேசிக்கணும். 2வது, அவரை மட்டும் ஃபாலோ பண்ணணும். 3வது, அவர் சொல்லிட்டு போன சுவிசேஷத்தை உயிர் இருக்கிற வரைக்கும் சொல்லணும். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு லீவே கிடையாது. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்கிறதுக்கு இடம், பொருள், ஏவல் எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்தார்னா டக்குன்னு சொல்லிடணும், யார்கிட்டனாலும் சொல்லிடணும். இதுதான் நம்ம மேலே விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் அறிவியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும், இந்த பூமிக்கு அவர் எதற்காக வந்தார்னு தெரியும்,
அவர் எப்படி பாடுபட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தாருன்னு தெரியும். அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்னு தெரியும். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறாருங்கிறது தெரியும். சீக்கிரமாக அவர் வரப்போகிறாருன்னு தெரியும். அல்லேலூயா. அப்போ இவ்வளோ உண்மையும் தெரிஞ்சுட்டு உள்ளே அடக்கிட்டு இருக்கலாமா? அல்லேலூயா. அமைதியாக இருக்கலாமா? சுவிசேஷத்தை சொல்லாமல் இருக்கலாமா? இயேசுவின் அன்பை மற்றவர்களோடு பகிராமல் இருக்கலாமா? ஆகவே இன்றைக்கு இந்த உயிர் தெளிந்த ஆராதனையில் இந்த 3 காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உண்மையாக உங்களை நான் நேசிப்பேன்ப்பா, முழு மனதோடு உங்களை நான் நேசிப்பேன். ஆண்டவரே, எல்லாரை காட்டிலும் உங்களை அதிகமாக நான் நேசிப்பேன்ப்பா. எத்தனை பேர் அப்படி உங்களை அர்ப்பணிக்கிறீங்க? நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து சொல்லுங்கள், என்னை பின்பற்றி வா அப்படின்னு இயேசு சொன்னார். உங்களை நான் ஃபாலோ பண்ணு. இந்த உலக மார்க்கத்தை அல்ல, இந்த உலக வழக்கங்கள் அல்ல, இந்த உலக ஸ்டைல்ஸ் அல்ல, இந்த உலக காரியங்கள் அல்ல. உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன் ஆண்டவரே, உங்களை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. அடுத்த சுவிசேஷம் சொல்லணும். இயேசுவை குறித்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்கள் அதை சொல்லுங்கள். இதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உங்களை நான் அதிகமாக நேசிப்பேன், ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றி வருவேன், உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் சொல்லுவேன்ப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாரும் இதற்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறபடினால் இவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. பரமேறி செல்லும்போது 2 கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவர் வலது கரத்தில் உள்ள ஆசீர்வாதம், செல்வம், கனம், தீர்க்காயுசு எல்லாத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.